இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கொள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இம்மானுவேல் டேவிட் அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு மனிதனையும் வெறுமனேவோ துக்கப்படுத்தியோ வேதனைப்படுத்தியோ அனுப்புகிறதே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை சலிப்போடு அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பிரியமோடு ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நம்மளோடு பேசும், நம்மளோடு கூட கிரியை செய்யும். வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இந்த காரியத்தை குறித்து அநேகம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருப்பவனுக்கு கர்த்தர் ஞானத்தை, கர்த்தர் இன்பத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பார்வையில் பிரியமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் இன்பத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவர். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இதனால் ஆலயத்தை விட்டு கடந்து போகும்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு போவோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து வழக்கம் போல் வெறுமனே அல்ல, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், இல்லை ஒரு ரெக்கக்னைசேஷன் சொல்லலாம், ரிமெம்பரன்ஸ் சொல்லலாம். நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வோம், நினைவு கூறுவோம், அதோடு கூட நம்ம கடந்து போவோம். இன்றைக்கு கர்த்தர் இன்பத்தை கொடுப்பதற்கு முன்பாக, அந்த இன்பம் வருவதற்கு இல்லை ஞானம் வருவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, இல்லை எந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது, ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வேதத்தை வைத்திருக்கிறவங்க எல்லாரும் திரும்ப அதை வாசிப்போம். கையில் நம்ம வைத்திருக்கிறோம். நாம் வாசிக்கின்ற வார்த்தை நம்முடைய காதுகள் கேட்க, கர்த்தருடைய செவிகள் கேட்க நம்ம அதை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 18வது சங்கீதம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு இந்த கடைசி பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இதுக்கு சரியா போடப்பட்டிருக்குன்னா எப்படி போடப்பட்டிருக்கலாம்? என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் என்று போடப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு நான் இன்னும் போகப்படலை. எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் உழைக்கிற உழைப்புக்கு, நான் செய்கிற கடினத்திற்கு, நான் செய்கிற ஊழியத்திற்கு, நான் செய்கிற வேலைக்கு நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. அன்றைக்கு நேரம் யோசித்திருப்பேன் இல்லையா? என்னை விட அதிகமாக கம்மியாக உழைக்கிறாங்க. நான் மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படலை, மற்றவங்களுடைய நிலைமைக்கு நான் ஆசைப்படலை. நான் உழைக்கிற உழைப்புக்கே எனக்கு சரியான வருமானம், சரியான அங்கீகாரம் கிடைத்திருந்தா என் லைஃப் என்ன எப்படி இருந்திருக்கும்? மேலே இருந்திருக்கும். நான் படித்த படிப்புக்கு, நான் உழைத்த உழைப்பிற்கு, நான் கொடுத்த காரியத்திற்கு, ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், உலக காரியங்களாகட்டும், நம்ம இருக்கும் இல்லையா? நம்ம கர்த்தரை முறுமுறுக்கிறதில்ல, ஆனால் சில நேரத்தில் இருதயத்தில் எண்ணங்கள் தோன்றும், என்னுடைய இடம் இது இல்லை.
நான் கொடுத்த உழைப்பிற்கு, நான் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்னுடைய இடம் இது இல்லை. நான் மற்றவங்களுடைய இடத்துக்கு ஆசைப்படல. நான் அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல வசதியாக இருக்கணும், நான் மற்றவங்களெல்லாம் நான் கேட்கல. நான் உழைப்புற உழைப்புக்கு, நான் செய்கிற காரியத்திற்கு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருந்தாலே நான் இந்த இடத்திற்கு இல்லை. நான் எங்கே இருந்திருக்கணும்? நான் மேலே இருந்திருக்கணும். ஆனால் நான் இன்னும் அந்த இடத்திற்கு போகலை. இந்த கேள்வி இருக்கு இல்லையா இருதயத்தில்? அதுக்கு தான் அந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ விசுவாசிப்போம், நம்முடைய உயர் ஸ்தலங்களில் நம்மால் முயற்சி பண்ணி என்ன செய்ய முடியாது, போக முடியல. சில வேளை முயற்சி பண்ணியிருப்போம், வேலைகளை கடினமாக செய்திருப்போம், உழைப்புகளை கடினமாக கொடுத்துருப்போம், ஆனால் இன்னும் என்னால் முன்னேற முடியல. ஆனால் என்னுடைய ஸ்தானம் என்று ஒன்று இருக்கு. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வது, கர்த்தருக்கென்று கொடுப்பது, நான் உழைப்பது. ஏன்னா அநேகராரும் யோசிப்போம், 10 மணிக்கு முழிப்பாங்க, சும்மா வேலைக்கு போகிறேன்றாங்க, சாயங்காலம் வந்துடுறாங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், என் வாழ்க்கை ஒரே ஓட்டத்திற்குரிய வாழ்க்கை இருக்குது. ஊராக வேலைக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது, கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது, படிப்புக்கு அலைய வேண்டியதாக இருக்குது, ஊழியத்திற்கு நான் ஓடுறேன். ஆனால் என்னால் அந்த நிலைமைக்கு இன்னும் நான் வர முடியல. நான் சொல்கிறேன், நமக்கான இடத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். அதை விசுவாசிப்போம். மற்றவங்க ஸ்தானம்லாம் இல்லை, நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தக்கூடியவர். அதை நம்ம விசுவாசிப்போம். சரி, இப்போ நான் எல்லார் இடத்துலையும் ஒரு கேள்வியை கேட்க வேணும்னு விரும்பப்படுறேன். ஒரு வேர்பல் அக்னாலஜ்மெண்ட் மாதிரி கொடுங்க. நீங்கள் யார், நான் யார்? ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு. நீங்கள் யார்? உலக பிரகாரமான காரியத்தை விட்டுருங்க. உலக பிரகாரமான நம்ம அப்பான்னு சொல்லலாம், மகன் சொல்லலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற ப்ரொஃபஷனை சொல்லலாம், இல்லை நம்ம டேலண்ட் அக்யூஸ் பண்ணி சொல்லலாம். அதெல்லாம் விட்டுருவோம். பொதுவாக ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் யார், நான் யார்? பொதுவான ஒரு காரியத்தை கேட்குறேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள். சரி, ரொம்ப நல்லது. நாம் கிறிஸ்தவர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக இந்த பதில் மாறும்னு. நான் இதே கேள்வியை திரும்ப முடிந்த பிறகு கேட்குறேன். சரி, இப்போ வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதி ஆகமத்திற்கு நம்ம கடந்து போவோம். வேத வசனத்தை வாசிக்க வேண்டாம், நான் அந்த சம்பவங்களை சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் அது. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டிக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோகம் இருக்கிறது, வானாதி வானங்கள் இருக்கிறது, எல்லா காரியமும் இருக்கிறது. இப்போ தன்னுடைய ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவர் பூமியை உருவாக்குகிறார். இப்போ பரலோகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு குமாரன் அங்கு இருக்கிறார். மாமிசத்தில் வந்தவர் தான் இயேசுவானவர். ஆனால் அதற்கு முன்பாகவே வார்த்தையாக தேவனோடு இருந்தவர் யார்? குமாரன். பரலோகத்தில் இருக்க காரியங்களை அவர் பார்த்து கொள்கிறார். இப்போ பூமியை உருவாக்கி பூமியை பார்த்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு குமாரன் தேவைப்பட்டது. வானத்தை பார்த்து கொள்கிற குமாரன் யார்? இயேசுவானவர் அங்கு இருக்கிறார். பூமியை பார்த்து கொள்ள அவருக்கு ஒரு குமாரன் தேவைப்பட்டது. அதற்காக அவர் ஆதாமை உருவாக்கினார். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்ற ஸ்தானத்தில் தான் அவர் வைத்திருந்தார். வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுகிறது. ஏன்னா நீ வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ் பைபிளை வாசிக்கும் போது ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கும் போது ஆடம் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் சேத், சன் ஆஃப் இப்படி கடிதாக வரும்பொழுது ஆடம் சன் ஆஃப் காட் அப்படி தான் வாசிக்கிறோம். இந்த ஓஜேபி பைபிள்னு ஒன்று இருக்குது. ஓஜேபி பைபிள் என்றால் ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் பைபிள். யூதர்கள் அவர்களுக்கென்று தனியாக மொழிபெயர்க்கப்பட்டு, அவர்கள் நம்ம இருக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது. அவங்க சரித்திரத்தோடு ஒவ்வொன்றையும் ஒப்பிடப்பட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு வேதத்தில் இயேசுவானவர்
வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நமக்கு, அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார்னு இருக்கு. நீங்கள் அந்த ஜூவிஷ் பைபிளில் பார்த்தீங்க என்றால் அது எந்த வனாந்திரம் என்று சொல்லி அது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ நான் ஊருக்கு போகிறதுக்காக, நான் கோயம்புத்தூர் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டு போகிறேன்னு நான் இப்போ நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இல்லாதவர்களுக்கு நான் ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, பேருந்து வருகிறதான ஏதோ ஒரு இடம் என்று சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நான் கோயம்பேடுக்கு தான் போனால் தான் என்னால் ஊருக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு. அப்போ நான் ஊருக்கு போகிற பஸ் ஸ்டாண்டுன்னொடனே நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியாது, கோயம்பேடு தான் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ மாற்றிருக்காங்க, நான் முன்பு இருந்த நிலைமையை சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியணும்னு. இதே போல் அதில் எல்லாம் தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக மொழிபெயர்க்கப்பட்டு வைத்திருப்பாங்க. அந்த பைபிளில் இருக்கும்போது ஆடம் பென் ஆஃப் எலோஹிம், பென் என்றால் குமாரன், எலோஹிம் என்றால் தேவன். அப்போ ஆதாம் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அந்த ஸ்தானத்தில் தான் அவர் வைத்தார். அவன் தேவனால் உண்டானவன், தேவனிடத்திலிருந்து வந்தவன். அவனை ஒரு மனிதன் என்ற ஸ்தானத்தில் அவர் வைக்கல, தன்னுடைய குமாரன் என்ற ஸ்தானத்தில் ஒரு பூமியில் வைக்கிறார், பூமியை ஆட்சி செய்வதற்கு. இப்போ ஆதாமும் ஏவாளும் செய்து அவர்கள் சாத்தானுடைய பேச்சிற்கு கீழ்ப்பட்டு அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ஆதாம் ஏவாள் ஒருவர் பாவத்தினால மொத்த மனித குலமும் பாவிகள் என்ற அடிப்படைக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா வேதத்தில் அது ஒரு சொந்த வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 6:16 வசனத்தை வாசிக்கலாம். மரணத்திற்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ வேதம் தெளிவாய் சொல்றது, எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம். இப்போ ஆதாமும் ஏவாளும் அவர்கள் எதற்கு கீழ்ப்படிந்தார்கள்? பாவத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் பாவத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால அவர்கள் இப்போ யாருக்கு அடிமையாயிட்டார்கள்? பாவத்திற்கு அடிமையாயிட்டார்கள். அடிமைக்கு பிறக்கிற பிள்ளை யார்? அதுவும் அடிமைதான். அடுத்தடுத்து வருகிற சந்ததி எல்லாம் யாரா இப்ப மாறினது? பிசாசுக்கு அடிமையாய் மாறினது. இப்ப தேவன் இந்த அடிமையை மீண்டும் அவர் மீட்டெடுக்க வேண்டும், இந்த மனித குலத்தை. ஏன்னா தன்னுடைய குமாரன், ஆனா இப்ப அவன் என்னவாய் மாற்றப்பட்டான்? அடிமையாய் மாற்றப்பட்டான். யாருக்கு அடிமையாய் மாற்றப்பட்டான்? பாவத்திற்கு அடிமையாய், பாவத்தினால் பிசாசிற்கு அடிமையாக மாற்றப்பட்டான். இப்போ இதை மீட்டெடுக்கணும். பழைய பாட்டின் சட்டத்தின்படி எந்த ஒரு பொருளை மீட்டெடுக்கணுமோ அந்த ஒரு பொருளை தான் கொடுக்க வேண்டும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஒரு ஆட்டிற்கு பதிலாக மீண்டும் என்ன தான் கொடுக்கணும்? ஒரு ஆட்டை தான் கொடுக்கணும். ஒரு மாட்டிற்கு பதிலாக ஒரு மாடு. அப்பொழுது ஒரு மனிதனுக்கு பதிலாக மீண்டும் ஒரு மனிதனை தான் கொடுக்க வேண்டும். சரி, எதற்காக தேவன் இயேசுவானவரை அனுப்ப வேண்டும்? ஏதாவது ஒரு தூதரனை மனுஷனா அனுப்பி இருக்கலாம் இல்லையா? நம்முடைய கேள்வி, மனிதனை மீட்பதற்கு இன்னொரு மனிதன் வேண்டும். தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவதற்கு பதிலாக ஏன் ஒரு தூதனை நீ போய் சொன்னா செய்யாம இருந்திருப்பாங்களா? தூதர்கள் நிச்சயம் செய்திருப்பாங்க. நீ மனுஷனா போய் பாடுபட்டு மரித்துவா என்று சொன்னால் அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் பரிசுத்தமாய் இயேசுவானவரை போல இருந்திருக்க முடியுமா என்றால் அது தெரியாது. ஆனால் தேவன் நினைத்திருந்தால் வேறு ஒரு தூதனை மனிதனாக அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவள் அனுப்பலை. ஏனென்றால் நான் சொன்னது போல ஒரு மனிதனை மீட்பதற்கு இன்னொரு மனிதனை கொடுக்க வேண்டும். இப்பொழுது எந்த மனிதனை மீட்க போகிறாங்க? தேவனுடைய குமாரனை மீட்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஒரு குமாரனை மீட்பதற்கு தேவனுடைய இன்னொரு குமாரனை தான் அவர் கொடுத்தாக வேண்டும். இப்படி தேவனுடைய மறு குமாரனை கொடுத்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். இதுல நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன என்றால், நீங்க ஒரு எஜமான் வைங்க,
நீங்கள் ஒரு சந்தைக்கு போகிறீங்க, ஆரம்ப காலத்தில் ஒரு அடிமையை அங்கேருந்து விலை கொடுத்து வாங்குறீங்க. இவ்வளவு நாள் வேறு ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தவன் நீங்கள் பணம் கொடுத்து வாழ்ந்ததும் உங்களுக்கு யாராய் அவன் மாறுகிறான்? உங்களுக்கு அடிமையாக தான் மாறுகிறான். அப்போ இவ்வளவு நாள் நம்ம பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். பிசாசினிடத்திலிருந்து அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்தார். இப்போ சரியாக சொல்லணும்னா நம்ம யாராக தான் இருந்திருக்கணும்? தேவனுக்கு அடிமைகளாக இருந்திருக்கணும். ஆனால் அவர் நம்மை அடிமையாய் வைக்காமல் குமாரன் என்ற ஸ்தானத்தை நமக்கு அவர் மீண்டும் கொடுத்தார். தேவனுடைய புத்திரர் என்ற ஸ்தானத்தை அவர் நமக்கு கொடுத்தார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப நம்ம யாராய் அவர் மீண்டும் அவர் மாற்றி வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர் நம்ம மாற்றி வைத்திருக்கிறார். தேவனுடைய குமாரன், புத்திரர், குமாரத்தி என்ற ஒரு அடையாளத்தை நமக்கு அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் அவர் தன்னோடு இருந்த சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலர்கள் என்று அழைத்திருக்கிறார், சீஷர்கள் என்று அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் அவர் மரித்த பின்பு அவர்களை பார்த்து அவர் சீஷர்களே என்று அழைக்கலை, அவர் பிள்ளைகளே என்று அழைத்தார். இதற்கு முன்பாக அவர் எப்படி கூப்பிடல. அவர்களை சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படி தான் அழைத்திருக்கிறார். ஆனால் மரணத்திற்கு பின்பாக அவர் எப்படி கூப்பிடுகிறார்? பிள்ளைகளே. ஆனால் அது வேணா வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 21வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை ஒருவர் வைத்துக்கொள்ளுங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? என்னன்னு கூப்பிடுறாரு சீஷர்களை பார்த்து? பிள்ளைகளே. அப்போது இதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லலை? அவர்களை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லலை. அப்போ இயேசுவானவர் மரணத்திற்கு பின்பாக, இரத்தம் சிந்துதலுக்கு முன்பாக சாத்தானிடத்திலிருந்து மீட்பு வந்து நமக்கு குமாரன், குமாரத்தி என்ற ஸ்தானத்தை அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். இப்போ அவர் அந்த இந்த வருஷத்தை வாசிங்க, யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட. போதும். இதுலேயே அந்த பிள்ளைகளே அதை தான் ஹைலைட் பண்ண வரும். பிள்ளைகளே, அவர் நம்மை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலை, பொருளை கொடுத்து விலைக்கு வாங்கலை, இல்லை சாத்தானுக்கு விருப்பமான காரியத்தை கொடுத்து வாங்கலை. தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மை பிள்ளை என்ற ஸ்தானத்திற்கு அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, இதுதான் ரோமர்லையும் வாசித்தோம். நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எந்த ஒரு சூழ்நிலை குறித்தும் திரும்ப ஒரு பயம் வருது. இந்த பயம் எதன் வழியா வெளிப்பாடா வரும் தெரியுமா? அதிகபட்சம் வார்த்தையின் வெளிப்பாடில் தான் வரும். ஒரு காரியம் நடக்காதோ கிடைக்காதோ அவ்வளோதானோன்னு சொல்லும்போது நம்ம வார்த்தையில் அது வெளிக்காட்டும். விசுவாச வார்த்தைகளை பேசாதபடி, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசாதபடி, நல்லது நடக்கும் என கர்த்தர் செய்வார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடி, நடக்காது, அவ்வளோதான், கஷ்டம், இது முடியாது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறோம் என்றால் என் இருதயத்தில் என்ன இருக்குது? பயம் இருக்குது. அப்படி நான் பயப்படுகிறேன் என்றால் இப்போ நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்? சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறேன். ஏன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நாம் யார் என்பதை நாம் உணர்றதில்லை. நாம் உணராதனால்தான் நம்ம விருப்பம் போல சில நேரம் நடந்துடுறோம். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நான் யார் என்பதை உணர்ந்து விட்டால் நம்ம அதற்கேற்றால் போல நடப்போம். நீங்கள் இந்த யூடியூப்பில் பாருங்கள், பிரின்சஸ் டயானாவோட அந்த டெத் ஃபியூனரல் வீடியோ இருக்கும். யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா பீப்புள்ஸ் பிரின்சஸ்ன்னு போட்டாலே அது வரும்னு நினைக்கிறேன், இருக்கும்.
அதில் அந்த ராணியினுடைய உடலை வைத்திருப்பாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தினர் இருப்பாங்க. அவங்க அந்த சரீரம் அங்கே முன்பாக இருக்கும். அவர்கள் நடந்து வந்தாலும் அவர்கள் நடந்து வர்றது அந்த ஒழுங்காக அந்த லைனில் வருவாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிறது, அவங்க உட்கார்ந்து அந்த ராஜாக்கள் உட்கார அது பார்க்கும்போதே தெரியும். மற்றவர்கள் போல் அவங்க ஏனோ தானோன்னு உட்கார மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம இஷ்டம் போல் உட்காருவோம், முதுகு வலிக்குதுன்னா நம்ம உட்காருவோம், காலை நீட்டுவோம், பேசுவோம். அவர்கள் அப்படிலாம் கிடையாது. என்ன வழியாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அந்த ஒழுங்கில் இருப்பாங்க. இத்தனைக்கும் சொல்லணும்னா அழம்பொழுது கூட அவர்களுடைய அந்த எமோஷன்லாம் ஓவராக கத்தி வேதனை வெளிக்காட்ட மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஷட்டிலாக இருப்பாங்க. கண்ணீர் வரும்போது மட்டும் தொடச்சிக்கிட்டு அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேதனைகள் இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ராஜாவினுடைய வம்சத்தார் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அதன்படி தான் நடப்பாங்க. அதை மீறி அவங்க நடக்க மாட்டாங்க. அதுதான் ராஜ குடும்பம் என்பது. சிறு வயதிலிருந்தே 3 வயதிலிருந்தே எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும் என்று சொல்லி கொடுத்துருவாங்க. அது சிறு வயசாக இருக்கும்போது பிள்ளைங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? பிடிக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வளர 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 அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் யார் என்பதை அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் யாரு? ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ராஜ வாரிசு, நான் இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு நாமும் நான் உலகத்தை படைத்த தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்கிற உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நடக்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்வோம். நான் தைரியமாக இருப்பேன், நான் ஒழுக்கமாக இருப்பேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன். எந்த சூழ்நிலையுமே நம்ம கர்த்தரோடு தவறி போக மாட்டோம். ஏன்னா எனக்குள்ள என்ன உணர்வு இருக்கும்? எங்கே போனாலும் நான் யார்? தேவனுடைய குமாரன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் தேவனுடைய பிள்ளை. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பேன். இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் பிதா, தேவன் அவர் கர்த்தர், ஆண்டவர், அதெல்லாம் பிற்பாடு. முதலாவது அவர் யார்? தகப்பன். நமக்கு வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. இது இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பாக அவர் சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை. நான் இன்னும் உயிர் தெழவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், அவருடைய சீஷர்களை அவர் சொல்லுகிறார், சகோதரர் இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும். நல்லா வாசிக்கிறோம். அவர் முதலாவது யார்? வசனத்தை வேணா வாசிங்க, நினைவுல இருக்க வர நீங்க வசனத்தை வாசிங்க திரும்பவும். நான் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும். அப்போ முதலாவது ஆண்டவர் யாராயிருக்கிறார்? நமக்கு பிதா, அவர் அப்பா. பிற்பாடுதான் அவர் தேவன். முதல்ல போட்டிருக்கலாம் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும், என் பிதாவிற்கும் உங்கள் பிதாவுக்கு என்று போடப்படலை. முதலாவது தேவன் எதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார்? அவர் யார் உங்களுக்கு? அவர் பிதா, முதல்ல உங்களுக்கு அப்பா. அதற்கு பின்புதான் அவர் தேவன். இப்போ நீங்கள் குடும்பத்தில் வரீங்க, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு உத்தியோகம் செய்கிறீங்க, வேலைகளுக்கு செய்யும்போது உங்களுக்கு அந்த ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும். இதுதான் நீங்கள் வேலையில் ஒரு சூப்பர்வைசர் உள்ள வேலையால் ஏதோ ஒன்று இருக்கும். வீட்டிற்கு வந்த பிறகும் நான் அதே போல் சூப்பர்வைசர் சொல்லி நம்ம இருப்போமா பிள்ளைகள் இடத்துல? இல்லை. நம்ம சூப்பர்வைசர், நம்ம மேனேஜர், இதெல்லாம் யாருக்கு? வெளியாட்களுக்கு. சொந்த குடும்பத்தாருக்கு நம்ம யார் முதல்ல? தகப்பன், தாய். இதுதான் இங்கே வாசிக்கிறோம். முதலாவது வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நமக்கு பிதா, அப்பா. அதற்கு பிற்பாடுதான் தேவன். கர்த்தரை அறியாதவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு யாராய் இருக்கிறார்? அவர் பிதாவாய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்பொழுதும், வேதத்தை திறக்கும் போதும், ஜெபிக்கும் போதும் முதல் நினைப்பு என்ன வர வேண்டும்? நான் தேவனிடத்தில் போவேன் என்பதற்கு முன்பாக நான் என்னுடைய பிதாவின் இடத்துல போய் அப்பா கிட்ட போக போகிறேன். என்னை உருவாக்கின
என்னை படைத்த, என்னை விலை கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து எடுத்ததான என் தேவனிடத்திற்கு நான் முதலாவது போகிறேன். அவர் முதலாவது நமக்கு அப்பா. இதுதான் இப்போ ரோமரில் வாசிக்கிறோம். திரும்ப ரோமர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நாமெல்லாம் யார்? தேவனுடைய புத்திரர். இப்ப இந்த கேள்வி திரும்ப பார்த்து, நீங்க யார் என்று சொன்னால் நம்ம என்ன வார்த்தையை சொல்லணும்? நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி. நம்ம கிறிஸ்தவர்கள் என்பது அது அடுத்த ஒரு பகுதி, ஊழியக்காரன் என்பது அடுத்த பகுதி, விசுவாசிகள் என்பது அடுத்த பகுதி. ஏன்னா இயேசுவானவரே முதலாவது எதை தான் முக்கியப்படுத்தினார்? அவர் பிதா, பின்புதான் அவர் தேவன். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம ஒரு கட்டுப்பாடில் இருக்கணும், இப்படி தான் சட்டத்திட்டத்தில் இருக்கணும்னு சொல்லும்பொழுது நமக்கு அநேக நேரம் கஷ்டமாக இருக்கும், விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு அன்பு வரும்பொழுது நான் யார் என்பதே நம்ம உணர்ந்துட்டோம்னா, நான் தேவனுடைய மகன், நான் கர்த்தருடைய பிள்ளை, அப்போ நான் இப்படி தான் நடக்கணும், இந்த ஒழுங்கில் தான் நான் நடக்கணும், இந்த பரிசுத்தத்தில் தான் நடக்கணும். எனக்கென்று அவர் ஒரு தீர்மானத்தை வைத்துக்கிறார். நான் யார் என்பதை நான் உணரணும். போது நான் எப்படி போல இஷ்டம் போல இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். இதை இருதயத்தில் உணர ஆரம்பிச்சுட்டா நம்முடைய செயல் எல்லாவற்றையும் நம்ம மாற்ற முடியும். நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தொடர்ந்து அடுத்த வருஷத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. சரி, அதுக்கு முன்பாக இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்கிறோம். புத்திர சுவிகாரம் என்றால் என்ன தெரியுமா? புத்திர சுவிகாரம் என்றால் தத்தெடுத்துக் கொள்வது கிடையாது. இங்கிலீஷ் பைபிளில் ஹீஸ்ன்னு வாசிக்கிறோம். அதாவது சட்டப்படியாக எல்லா உரிமையும் தந்தைக்குரியது மகனுக்காவது. அது தத்தெடுத்து வருவதனால அல்ல. இப்போ உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு போகுதுன்னா நீங்கள் அரசாங்கத்திற்கு போய்ட்டு என் பிள்ளையை தத்து எடுத்துக்கிறோன்னு சொல்லுவோமா? அப்போ தான் என் சொத்து வரும்னு. தத்து எடுப்பது அல்ல. என்னுடைய எல்லா காரியமும் என்னுடைய பிள்ளைக்கு சட்டப்படி போவது. அதாவது அதில் யாரும் மறுப்பே சொல்ல முடியாது எந்த காரியத்திலும். இதுதான் புத்திர சுவிகாரம் என்பது. அப்போ கர்த்தருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம யார் என்கிற கேள்வி சில நேரம் நமக்கு வரும். கர்த்தர் ஒருவேளை என் கூட இல்லையோ, தேவன் என் ஜபத்தை கேட்கறது இல்லையோ, ஒருவேளை நான் செஞ்ச பாவத்தினால, நான் செஞ்ச தவறுனால கர்த்தர் என் கூட இல்லாமல் இருக்காரோ, நான் பிரிஞ்சு போயிட்டனோ, என் ஜபத்திற்கு பதில் வரலையோ, இப்படி அநேக நேரம் நமக்குள்ள கேள்வியெல்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆவியானவர் இருதயத்தில் அவர் சாட்சி கொடுக்கிறார். நாம யார்? தேவனுடைய புத்திரர். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம நினைப்பு என்ன இருக்குன்னா, நேற்று நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, திரும்பவும் நான் கர்த்தருடைய பிள்ளையா மாற போறேன், நான் இனி திருந்தி கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து நான் கர்த்தருடைய பிள்ளையா மாற போறேன். திரும்ப பாவம் செய்த பிறகு என்ன நினைப்பு வரும்? பாவம் செய்த பிறகு நான் கர்த்தருடைய பிள்ளை, திரும்பவும் நான் கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி அவருடைய பிள்ளையாய் மாற போறேன். இல்லை, நான் சொல்றேன், பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளை என்கிற முத்திரை மாறுவதல்ல. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் பிள்ளை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலைன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவோமா? அது ஃபெயில் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் நம்முடைய பிள்ளை என்றதான அடையாளம் மாறாது. ஆனால் அந்த ஒழுக்கத்தில் சரியாய் இருக்கும்பொழுது அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளை என்கிற முத்திரை என் மேலே விழுந்துருச்சு, அதில் மாற்றமே கிடையாது. இந்த முத்திரை இருக்குது என்பதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், எல்லாமே எனக்கு கிடைச்சிருமானா எனக்கு கிடைக்காது. நான் பிள்ளையாக என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். கர்த்தர் என்ன பிள்ளையாக மாற்றிட்டார். அந்த சபையில் அமர்ந்து இருக்கிற நாம் எல்லாரும், நான் சொன்னது போல், நான் போதகர், நீங்கள் விசுவாசி, நம்ம கிறிஸ்தவர்கள், இதெல்லாம் அடுத்த பகுதி. முதல்ல நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நாம் நடந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படியாகும். போதும். சரி, கடைசி அந்த வசதி வாஸ்தவங்க. சரி, போதும். நாம் கர்த்தருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். நான் சொன்ன போல தேவனிடத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறது தெரிந்த காசு. தேவனிடத்துல என்னென்ன காரியம் இருக்கிறது? ஒன்றுமே இருக்காது. அவர்கிட்ட அன்பு, பரிசுத்தம். சரி, நான் இப்படி கேட்குறேன், என்னென்னலாம் ஜெபத்தில் கேட்பீங்க? அன்பு, பரிசுத்தம் வேணும்னு தான் கேட்பீங்களா? ஜெபத்தில் என்னென்னலாம் கேட்குறோம்? வேலை வேணும்னு கேட்குறோம், தொழில் வேணும்னு கேட்குறோம், பலன் வேணும்னு கேட்குறோம், வசதி வேணும்னு கேட்குறோம், வருமான உயர்வு வேணும்னு கேட்குறோம். இதெல்லாம் அவர் இடத்துல கேட்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? இதெல்லாம் யார் இடத்துல இருக்கு? அவர் இடத்துல இருக்கு. சுருக்கமாய் சொல்லணும்னா, நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த தேவையெல்லாம் யார் இடத்துல இருக்கு? அவர் இடத்துல இருக்கு. செல்வம் இருக்கு அவர்கிட்ட, பரிசுத்தம் எல்லாம் உண்மைதான், பரிசுத்தம் இருக்கு, அன்பு இருக்கு. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான கணம், ஆசீர்வாதம், சுகம் எல்லாம் யார் இடத்துல இருக்கு? கர்த்தர் இடத்துல இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரத்திற்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம் என்றால் தேவனுடையது எல்லாம் யாருக்கும் சொந்தம்? எனக்கும் சொந்தம். அவர்கிட்ட இருக்கிற பலன் எனக்கு சொந்தம், அவருக்கு இருக்கிற வசதி எனக்கு சொந்தம். இதை தான் சங்கீதத்தில் பார்த்தோம். என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எனக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த ஸ்தலத்தில் அவர் என்னை கொண்டு போய் என்ன செய்வார்? நிச்சயம் நிறுத்தக்கூடியவர். அதில் மாற்றமே இல்லை. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் தகப்பனிடத்துல மீண்டும் திரும்ப போவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இளைய குமாரன் தனக்குரியதான சொத்து ஆஸ்தியெல்லாம் அவன் என்ன செய்கிறான்? பிரித்து வாங்கிட்டான். இப்போ அவனுக்கும் தகப்பனுக்கும் உறவு மாத்திரம் இருக்கும். என்ன உறவு? அப்பா மகன் என்று. அதில் பிரிவு இருக்காது. ஆனால் அதை தாண்டி அவன் சொத்துக்களுக்கோ அவன் ஆஸ்திகளுக்கோ அவன் உரிமை கொண்டாட முடியாது. அவனுக்குரியதெல்லாம் அவன் என்ன செய்துட்டான்? அவன் வாங்கி விட்டான். வாங்கிவிட்டு எல்லாவற்றையும் அவன் செலவழிக்கிறான். செலவழித்து பன்றிகள் தின்னக்கூடியதான தவிட்டைனால் தன் வயிற்றை நினைப்ப அவன் ஆசை அவன் விரும்பினான். அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15வது வசனமும் 16வது வசனமும் வாசிக்கலாம். அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை வயல்களில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. சரி, இவன் பன்றி மேய்க்கிறான், ஒரு வேலை செய்கிறான் என்றால் அதற்கு என்ன செய்யணும்? கூலி கிடைக்கணும். இவனுக்கு கூலி கிடைக்கல. சரி, கூலி கிடைக்கல, அட்லீஸ்ட் என்னவாது கொடுத்துருக்கணும், உணவாது கொடுத்துருக்கணும். இவன் பன்றிகளுடைய தவிட்டை தின்ன நினைக்கிறான், அதுவும் இவனுக்கு கிடைக்கல. அப்போ இவன் செய்த வேலை என்ன வேலையா செய்திருக்கிறான்?
பிரயோஜனமே இல்லாத வேலை. இவன் செய்த வேலைக்கு எந்த ஒரு பலனுமே இவனுக்கு கிடையாது. இவன் வேலை செய்யாமல், நல்லா தெரிஞ்சுக்கணும், இவன் கடினமாய் உழைக்கிறான், பன்றிகளை பார்த்து கொள்கிறான், மேய்க்கிறான். ஆனால் செய்கின்ற வேலைக்கு இவனுக்கு பதிலில் ஒன்றுமே கிடைக்கல. இப்பதான் அவன் உணரப்படுறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் போதும், நல்லா கவனிக்கணும் இங்க. இவனுக்கு புத்தி தெளிந்த போது இவன் என்ன செய்திருக்கலாம்? நான் மீண்டும் என் தகப்பனிடத்திற்கு நான் சேர்ந்துருவேன் என்ற வார்த்தை வரல. இவன் என்ன சொல்றான்? என் தகப்பனிடத்தில் கூலிக்காரர் எத்தனையோ பேர். அப்ப இவன் நினைப்புல என்ன வந்திருக்கு? என் தகப்பனிடத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சா என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். ஆனா தகப்பன் இல்லாதபடி நான் வேலை செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் இல்லாதபடி, கர்த்தரை தேடாதபடி வேலைகளுக்காக எவ்வளவு ஓடினாலும், வருமானங்களுக்கு எவ்வளவு ஓடினாலும், குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக எவ்வளவு ஓடினாலும், கர்த்தர் இல்லாதபடி ஓடுகின்ற ஓட்டத்தில் வேலைகள் இருக்கும். ஆனால் அதற்கான ஆசீர்வாதம் நம்ம இடத்துல வருவதில்லை. இதுதான் புத்தி இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப நான் செய்கின்ற செயலுக்கு பிரயாசம் எங்க போனாதான் வரும்? தகப்பன் இடத்துல போனாதான் வரும். இந்த எண்ணம் தான் அவனுக்கு புத்தி தெரிய ஆரம்பிக்குது. கர்த்தர் இல்லாதபடி நான் ஓடுற ஓட்டத்தில் எனக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் என் தகப்பன் இடத்துல போனா அங்க கூலிக்காரர்கள், வேலை செய்யறவங்களுக்கு கூலி கிடைக்கும். நான் மீண்டும் என் தகப்பன் இடத்திற்கு போகிறேன். பேதுரு குறித்து நமக்கு தெரியும். பேதுரு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லை. ஆனால் இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், வலைகள் கிழியத்தக்க மீன்களை பிடித்தார்கள். கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். இரவு அவர்கள் செய்த வேலைக்கும் பகல்ல அவர்கள் செய்த வேலைக்கும் வேலைகளில் வித்தியாசம் இருந்திருக்குமா? இரவுலையும் அதே போலதான் வலைகளை போட்டிருப்பாங்க, அதே போலதான் அவர்கள் வேலை செய்திருப்பாங்க. பகல்லையும் அதே வேலையை தான் செய்திருப்பாங்க. வேலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய நினைப்பு என்ன இருக்குன்னா, கர்த்தர் என்னை உயர்த்த வேணும்னா இந்த வேலை இல்லை, வேற வேலை கிடைச்சா நான் மேலே வந்துடுவேன். கர்த்தர் என்னை உயர்த்த வேணும்னா, ஒருவேளை நான் படிச்சிருந்தேன்னாக்கா என் லைஃப் ஒரு வேளை மேலே வந்திருக்குமோ, நான் படிக்காதனால தான் இப்படி இருக்கேன், நான் படிச்சிருந்தா நான் மேலே வந்துடுவேன், இன்னும் நல்ல தொழிலுக்கு நான் போயிடுவேன். சில நேரத்தில் எனக்கு பணம் இருந்தாக்கா நான் இன்னும் மேலே வந்திருப்பேன். அது ஊழியங்கள் ஆகட்டும், வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லா விதத்திலையும் ஒரு காரியத்தை நம்ம நிர்ணயிச்சு வச்சுருப்போம். இது கிடைச்சா எனக்கு இது கிடைச்சிருங்க, இதுதான் எனக்கு தேவைன்னு அந்த காரியத்தை வைத்திருப்போம். நான் சொல்கிறேன், இல்லை, செய்கிற இதே வேலையை கொண்டு, இருக்கிற இதே சூழ்நிலை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தரால் கூடும். ஒரே ஒரு விஷயம், அவர்கள் பகலில் வலையை போடும்போது அவர்களோடு இயேசுவானவர் இருந்தார். இரவுல அவர்கள் வலையை போடும்போது அவர்களோடு இயேசுவானவர் இல்லை. இது ஒரு வித்தியாசம்தான். இயேசுவானவர் இருக்கும் பொழுது பகல்ல எவ்வளவு நேரம் எடுத்ததுன்னு தெரியாது, ரொம்ப நேரம் எடுத்திருக்காது, ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு மணி நேரம்னு வைங்க. ஆனால் இவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் இல்லாதபடி வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையோ, கர்த்தர் இடத்துல திரும்புவோம், அதை எல்லாவற்றையும் விட அதிகமாக சொற்ப காலத்திலே கர்த்தரால் நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம், எல்லாவற்றையும் என் தேவனால் கொடுக்க முடியும். ஏனால் அவர் யார்? நமக்கு தகப்பன். அவர் தேவன் என்பது ரெண்டாவது. முதல்ல நான் அவருக்கு பிள்ளை. இப்போ இந்த இளையகுமாரன் பாவம் செய்து விட்டு அவன் தகப்பன் இடத்திற்கு திரும்பி போகிறான். திரும்பி போனதும் தகப்பன் என்ன செய்கிறார்? நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்ட, சரி வந்துட்ட, கொஞ்ச நாள் இரு, நீ எப்படி நடக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போதான் வந்திருக்கிற, சொத்தெல்லாம் இழந்திருக்க, அதனால் ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் இல்லை ஒரு வாரம் நீ எப்படி நடக்கிறேன்னு பார்க்குறேன். அதற்கு பின்பாக உனக்கு நான் என்ன செய்யலாமா வேண்டாமா எனக்கு சொல்கிறேன்னு அவர் சொன்னாரா? இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி தான் சொல்லுவோம். உதாரணத்திற்கு, நம்ம குடும்பத்திலையோ இல்லை வேலை செய்கிறவர்களோ ஏதோ ஒரு தவறு செய்து போயிட்டாங்க, வந்ததும் திரும்ப அவர்களுக்கு இருந்த அதே நிலைமையாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நீ நான் எப்படி நடக்கிறேன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு தான் கொடுக்குறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் அதெல்லாம் சொல்லலை. அவர் முழுவதுமாக நம்மை நம்பக்கூடியதான ஒருவர்.
அவர் கால தாமதப்படுத்தவே இல்லை. அவன் வந்ததும் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு மோதிரம் போட்டு பெரிய விழா எடுக்கிறார். என் மகன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான். இவ்வளவுதான். மகன் வந்துட்டதும் அவர் ஆராய்ச்சிலாம் பண்ணலை, அவர் காலை கெடுலாம் வைக்கல, அவர் அணைத்து கொள்கிறார். ஒருவேளை இது நாள் வரைக்கும் தவறு செய்திருந்தோம், இல்லை இது நாள் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தோம் என்றால் நாம் யார் என்கிற அடையாளத்தை இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம். நாம் யார்? தேவனுடைய புத்திரர். அதற்கேற்றாற் போல நான் நடக்க போகிறேன். மீண்டும் தேவனிடத்தில் திரும்புவோம். அவர் ஒரு நாளும் நம்மை புறமே தள்ளுகிறவர் அல்ல. நான் சொன்னது போல நம்ம இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்கள் தேவனோடு இல்லாததுனால அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கல. இந்த வரக்கூடிய புதிய மாதத்தில் தீர்மானம் எடுப்போம். நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன். நான் உழைக்கின்ற உழைப்பிற்கு, நான் பிரயாசப்படுகிறதற்கு பிரதிபலனை கர்த்தர் எனக்கு நிச்சயம் கட்டளையிடுவார். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம மற்ற ஜனங்கள் அல்ல. நான் சொன்ன போல கர்த்தருடைய ஜனம், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாம் பிற்பாடு. முதலாவது நாம் தேவனுடைய புத்திரர். இன்னைக்கு எதுக்கோ பிரயாசப்படுறோம் இல்லையா? மரிக்கிறதற்கு முன்பாக நாம் யோசிக்கின்ற காரியெல்லாம், என் பிள்ளைங்களுக்கு இதை நான் செஞ்சு வச்சிடணும், நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்துட்டு போகணும், நான் நல்ல ஒரு தாயாராக இருந்துட்டு போகணும், என் பெற்றோருக்கு இந்த காரியத்தை செய்யணும், நல்ல ஒரு மகனாக இருக்கணும். நிறைய பிரயாசம் எடுக்கிறோம். மரணத்திற்கு முன்பாக நான் மரிக்கும் பொழுது நான் பார்த்தா இதெல்லாம் செய்து வைத்திருக்கணும்னு. அதோடு கூட ஒரு காரியத்தை சேர்த்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய மகனாய், கர்த்தருடைய மகளாய் பூமியில் எந்த காரியத்தை செய்தோம் என்பதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் இடத்துல போகும்போது நிற்கும் பொழுது, நான் என்னுடைய மகனாய் இருந்தியே, நீ பூமியில் வேலை செய்த ரொம்ப நல்லது, உன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்ட, உன்னுடைய மனைவிகளை பார்த்து கொண்ட, உனக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் செய்த, எல்லாம் நல்லது. என்னுடைய மகனாய் நீ என்ன செய்த, எனக்கு என்ன நடந்து கொண்ட என்று கர்த்தர் ஒருவேளை நம்ம இடத்துல கேட்பார் என்றால் நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கும்? பவுல் சொன்னது போல, ஓட்டத்தை ஜெயமாய் ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவோம். கர்த்தருடைய பிள்ளை. நான் சொன்னது போல, நான் யார் என்பதை நான் உணர்ந்து கொண்டா மற்றவர்கள் போல நடக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய ஜனம். அந்த வசனத்தை வேணா திரும்பவும் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15:17 வசனத்தை வாசிங்க. 17வது வசனம் வாசிங்க. புத்தி தெளிந்த போது தன் தகப்பனுடைய கூலிக்காரர்களில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். இந்த உணர்வு தான் இருக்கணும். நான் யாரிடத்திற்கு கடந்து போக போறேன்? என்னுடைய தகப்பனிடத்திற்கு. கர்த்தர் நம்ம இந்த பூமியில உண்டு பண்ணினது அவருடைய, நான் சொன்னது போல, அவர் மனிதனை மீட்பதற்கு எப்படியோ விட்டுருக்கலாம். நான் உன்னை படைச்சேன், நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்ட, நீ அப்படியே இருந்துக்கோ என்று சொல்லி அவர் விட்டுருக்கலாம். அவர் விடலை. தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு ரத்தம் சிந்தி நமக்கு விலையாக கொடுத்து மீட்டதனுடைய முக்கிய காரணம் மீண்டும் அவரோடு கூட அப்பா பிதாவே என்கிறதான உணர்வை கொடுப்பதற்கு. திரும்ப ரோமர் 18வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மீண்டும் பயப்படுகிறதற்கு 8வது அதிகாரத்தில் 14வது வசனமா அது வாசிங்க. திரும்பவும் தெளிவாக வேத வசனத்தில் இருக்கு, திரும்பவும் பயப்படுறதற்கு. அப்போ இதற்கு முன்பாக என்ன செய்து கொண்டு தான் இருந்தோம்? பயந்து கொண்டு தான் இருந்தோம். எதற்கெடுத்தாலும் பயம், என்ன செய்ய போகிறதுன்னு தெரியல, எதற்கெடுத்தாலும் கவலை. நான் சொல்கிறேன், அது ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பத்தினராக இருக்கட்டும், யார் உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாலும், யார் உங்களை கலங்க வைத்தாலும், யார் உங்கள் வாழ்க்கையை குறித்து கேள்விக்குறியாய் சொன்னாலும், உங்களுக்கு இருக்க வேண்டிய நினப்பெல்லாம், இவர்களெல்லாம் நான் நம்ப போகிறதில்ல, நான் நம்ப போவது என்னுடைய தகப்பனை. நான் சொல்கிறேன், இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், சில வேளை பூமியில் இருக்கும் போதே நமக்கு மனவேதனையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம். அவர்களை எல்லாம் பார்ப்பதை விட்டு விட்டு, நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் குடும்பத்திற்காக ஓடி இருக்கிறோம், இவ்வளோ நாள் மற்றவர்களுக்காக ஓடி இருக்கிறோம். இனி கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் நடந்து கொள்வோம். இனி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இருதயத்தில் தீர்மானிப்போம், நாம் கர்த்தருடைய புத்திரர். நாம் நடந்து கொள்ள வேண்டியது இனி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் இடத்துல மீண்டும் போவோம். இளைய கெட்டு போன இளைய குமாரன் மீண்டும் தந்தை இடத்துல போன போல தேவனிடத்துல சொல்லுவோம், தேவனே தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. அவர் இடத்துல திரும்ப போவோம். அவர் நம்மை அரவணைக்க கூடியவர். நம்முடைய ஸ்தானத்தில் மீண்டும் நம்மை நிறுத்தக்கூடிய அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போயிட்டான். ஆனால் மீண்டும் அவனுடைய நிலைமையிலே அவர் நிறுத்தினார். சங்கீதம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 33வது வசனம். 18வது சங்கீதம். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இதனால் தீர்மானிப்போம், கர்த்தர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். ஒரு உயர்வான ஸ்தலம் இருக்கிறது. ஊழியமாகட்டும், வேலைகளாகட்டும், குடும்பங்களாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாவற்றிலும் நமக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஒருவேளை இதுவரை அந்த ஸ்தானத்தை நாம் அடையாமல் இருக்கலாம். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டது போல ரொம்ப உழைக்கிறேன், என்னால் அதிகமாக நான் உழைக்கிறேன், நான் ஒன்றும் சும்மா இல்லை, நான் ரொம்ப கடினப்படுறேன், உழைக்கிறேன், இருந்தாலும் அந்த நிலைமைக்கு என்னால் போக முடியல. அந்த நிலைமை இருக்கலாம். இந்த நாளில் தகப்பனிடத்துல திரும்புவோம். கர்த்தர் வருவார் என்றால் நம்ம இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்திற்கு எல்லாவற்றுக்கும் சேர்த்து அதி சீக்கிரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். விசுவாசிப்போம். நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய அடையாளத்தை இந்த நாளில் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை மாத்திரம் நம்ம சிறுதையில் கொண்டு வருவோம். கர்த்தர் இருதயங்களோடு அவர் பேசக்கூடியவர். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு இருதயம் காதுகளும் துறந்தவர்கள் வர்த்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம் யார் என்பதை நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். நம்ம மனுஷங்கள்ல நாம கர்த்தரை தெரிந்து கொண்டோம், அதனால விசுவாசிகள் என்றெல்லாம் இல்லை. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். யார் என்னை குறித்து கேவலமாக பேசினாலும், யார் என்னை குறித்து அசிங்கமாக பேசினாலும், தரைக்குறைவாய் பேசினாலும் எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் தேவனுடைய குமாரன் இல்லையா? நம்ம தேவனுடைய குமாரத்தி. அவர் என்னை நீதிமானாக்குவார் என்றால் என்னை குற்றப்படுத்துகிறவன் யார்? வேதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் நீதிமானாக்குனவனை குற்றப்படுத்துறதுக்கு யார்? இது நாள் வரைக்கும் தேவனை பிரிந்து தேவனை விட்டு தூரத்தில் இருந்திருக்கலாம். நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வோம். நான் தேவனுடைய மகன், தேவனுடைய குமாரத்தி. இனி என்னை பார்த்து யாராவது நீ யார் என்று கேட்டா, நான் கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேன், நான் ஊழியன் என்று சொல்ல மாட்டேன். நான் முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை, நான் தேவனுடைய குமாரன், நான் பிதாவினுடைய குமாரன். ஏன்னா இயேசுவானவரே அதை தான் சொல்லுகிறார். முதல்ல அவர் உங்களுக்கு பிதா, அதற்கு பின்பாக தான் அவர் தேவன். தகப்பனை அதிகமாய் பிடித்துக் கொள்வோம். தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். தகப்பனுடையது எல்லாம் குமாரனுக்கு சொந்தம். மூத்த குமாரன் இடத்துல தகப்பன் அப்படிதான் சொல்லுகிறார், என்னுடையது எல்லாம் உன்னுடையவைகள். அநேக நேரங்களில் ஆஸ்திக்காக, சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு விலகிறோம் இல்லையா? கர்த்தரை நெருங்குவோம், கர்த்தரை அதிகமாய் பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளை என்றால் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் நிற்பேன். ஏன்னா என்னுடைய கடமை அது. நான் கர்த்தருடைய பிள்ளை, அந்த அன்பின் நிமித்தம் நான் செய்வேன். எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்றால் நான் கேட்டும் காணாதது போல இருப்பேன். என்னை குறித்து என் பிதா பரலோகத்தில் மகிமைப்படுவார். பரவாயில்ல, என் மகன் வாயே திறக்க மாட்டேங்கிறான், என் மகனா மாறிட்டான், என்னை போலவே நடந்துக்கிறான், சந்தோஷப்படுவார் என் தேவன். எல்லா காரியத்திலும் தேவனுடைய புத்திரராய் நம்ம நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் இல்லாத படகு அல்ல, கர்த்தர் இருக்கிற படகு. செய்கிற வேலைக்கு பிரயாசத்தை அவர் கொடுப்பார். மீண்டும் பயப்படுகிறதற்கு
அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். மீண்டும் பயப்படவே வேண்டாம். அந்த ஆலயத்தை சொல்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும்பொழுது எந்த விஷயத்தை குறித்தும் பயம் இருக்கவே கூடாது. பயத்தை எல்லாம் இந்த ஆலயத்தில் விடுவோம். நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். அவர் சும்மா என்னை விலை கொடுத்து வாங்கலை, தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் ரத்தத்தை சிந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரால் கொடுக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு செய்வார் என்ற தைரியத்தோடு இங்கிருந்து கடந்து போங்க. யார் வேணா மனமடி வாக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்துல எப்போ நெருங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் கர்த்தரை விட்டு விலகக்கூடியதான மனமடிவான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ தான் வேதனையான சம்பவம் வரும். அப்போ தான் துக்கமான காரியங்களை கேட்போம், பயப்படக்கூடிய காரியங்களை பேசுவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் இந்த நாளில் என்னுடைய காரியங்களை எல்லாம் அவர் மாற்றக்கூடியவர். எல்லாம் ஒப்புருவாங்க கர்த்தருடைய ஆலயத்தில். கர்த்தாவே, மீண்டும் உம்முடைய குமாரனா உங்கள் இடத்துல வர. இது மௌனமாக இருக்கிற இடம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிற இடம். கர்த்தர் இருதயத்தில் உணர்த்திருப்பார் என்றால் இந்த ஆலயத்தில் அவரிடத்துல இணைந்தவர்களாய் இந்த இடத்துல இருந்து கடந்து போங்க. ஒருவேளை நீங்கள் சொன்னது போல் வரும்பொழுது கிறிஸ்தவர்களாய் கடந்து வந்திருக்கலாம், வரும்பொழுது விசுவாசிகளாய் கடந்து வந்திருக்கலாம். போகும்போது தகப்பனிடத்தில் சொல்லிப்போங்க, அப்பா, இந்த ஆலயத்திலேருந்து உம்முடைய மகனாய் நான் கடந்து போகிறேன். மீண்டும் இதே பரிசுத்தத்தோடு புதிய மாதத்தில் புதிய வாரத்தில் உம்முடைய மகனாய் இந்த ஆலயத்தில் நான் கடந்து வருவேன். பாவம் என்னை அணுகுவதில்லை. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் யார் என்கிற அடையாளத்தை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தாவே, எங்கள் அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மையாய் இருப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த உணர்வுக்காய் நன்றி. சபையாய் இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் இருக்கிற உம்முடைய புத்திரராய் ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ்வோம் என்ற ஆண்டவரை உறுதி அளிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல், எங்களுடைய பார்வை எல்லாவற்றிலும் தேவன் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. இந்த சபையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகிறோம். எங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான மனிதர்கள், சூழ்நிலை, பேச்சுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். அவைகள் எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க, தூரப்படுத்துங்க ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும் வரையில் இந்த வாரம் முழுதும் எங்கள் குடும்பத்திலும் வெளியிலும் எல்லா இடத்துலையும் பயங்கள் இல்லாதபடி சமாதானமும் சந்தோஷமும் பலனும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் நீங்கள் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல வார்த்தைகளை கேட்க செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்க. இந்த ஆலயத்தில் எந்த காரியத்திற்கெல்லாம் இந்த நாளில் ஜெபித்து விட்டு கடந்து போகிறோம், மீண்டும் அடுத்த வாரம் வருகின்ற வரைக்கும் அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க தேவனே. இந்த ஆலயத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை 100 மடங்கு பலன் கொடுக்க எந்த விதத்திலும் ஆண்டவரே மனிதர்களோ சூழ்நிலைகளோ பிசாசானவனோ அதை கெடுத்து போடாதபடி கர்த்தர் தாமே வேலை அடைத்து காத்து கொள்ளுங்க. இங்கே இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது உம்முடைய கரத்தை வைங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.